நான் இருந்த சானட்டோரியத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி பல்லாவரத்தில் இரவு சாப்பாடுக்கு காய்கறி வெட்டி கொண்டிருந்த என் தாய்க்கு தகவல் போது, ஐயோ என் பிள்ளைன்னு கத்தி என் தக்காளி என் வெங்காயம் தூக்கி வாரிட்டு செருப்பு போடாத காலோடு அன்று ஓட ஆரம்பித்து தரையில் ஓடி சாலையில் ஓடி தார் சாலையில் ஓடி தார் சாலையிலே ஓடினால் நேரமாகும்னு ரயில்வே தண்டவாளத்தில் ஓடி கருங்கற்கள் நிறைந்த தண்டவாளத்தில் ஓடோடி வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு பொம்பளை இப்படி ஓடுறாங்களே நினைச்சு ஒரு ஆட்டோக்காரர் வந்தப்ப என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பா, எவ்வளவு வேணா காசு தரேன், என் பிள்ளைய பாம்பு கடிச்சிட்டு சரியா 4 முறை திடுக்கிட்டு எந்திரிப்பேன். அப்பா சத்தம் போடுவார், சும்மா தூங்குடா அப்படின்னு. ஆனா நான் திடுக்கிட்டு எழுந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு முறையும் கையில திருநீர் தட்டை வச்சுக்கிட்டு, ஒண்ணு இல்ல தம்பி தூங்குன்னு அம்மா முழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஓராண்டு காலம் என் அம்மா இரவுல தூங்காம இருந்தாங்க. அந்த ஓராண்டு கால முடிவில் அந்த சித்திரவதையிலிருந்து விடுபட எனக்கு வழி தெரியல. வேறு வழியே இல்லாமல் என் சிலுவைகளை இறக்குவதற்காக நான் கண்டுபிடித்த கல்குவாரி, நான் கண்டுபிடித்த கல்வாரி மலைதான் நூலகம். 1001 அராபிய இரவுகள் அந்த புத்தகம் உருவான கதை. ஒரு பெண்மணி ஒவ்வொரு நாளும் ஒரு நீதி கதை சொல்லி ஒரு மிருகத்தை மாத்தி இருக்கிறார். அப்ப நாம மாற மாட்டோமா? கதைகள் என்ன செய்யும்? ஒரு புத்தகம் என்ன செய்யும்? உங்களை உழுக்கும், உங்கள் மனசாட்சியை எழுப்பும். அறம்னு ஒரு சிறுகதை தொகுப்பு இருக்கு, ஜெயமோகன் எழுதியது. அதை வாசித்து விட்டு கண்ணீர் விடாமல் இருக்கவே முடியாது. இங்க பாம்பு வருவதற்கான வாய்ப்பில்லை, ரத்தம் சிந்த தேவையில்லை, வன்முறை வெறியாட்டம் கிடையவே கிடையாது. நூலகத்தில் யார் பேசினார்கள்? என்னோட புதுமை பித்தன் பேசினார், மௌனி பேசினார், லாசாரா பேசினார், ஜி நாகராஜன் பேசினார், அசோகமித்திரன் பேசினார், சுந்தரராமசாமி பேசினார், இஸ்லாமகிருஷ்ணன் பேசினார், ஜெயமோகன் பேசினார், சாரியவேத்தா பேசினார், வைரமுத்து பேசினார், மனுஷபுத்திரன் பேசினார். மனிதர்களோடு பேசுவதை நிறுத்திவிட்டு புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தேன். அப்போதுதான் தெரிந்தது, அணுகுண்டு கூட ஒரு முறை தான் வெடிக்கும், புத்தகம் மட்டும் தான் புரட்டும் போதெல்லாம் வெடிக்கும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். சடார்னு ஒரு அக்கா என்ன பண்ணா, அவ கழுத்துல அந்த தலையில போட்டிருந்த ரெட்டச்சடையில இருந்த கருப்புரி போட்ட சடார்னு உருவி ஒரு அக்கா என்னுடைய கை முழுக்க கட்டுனா, விஷம் ஏறக்கூடாது. இன்னொரு அக்கா ஓடி வந்து என் கையை பிடிச்சுக்கிட்டா. ஒரு அம்மா யாருன்னே தெரியாது எனக்கு தண்ணி கொடுக்குது. பெரியவர் ஒருத்தர் வந்து சொல்றாரு, கையில கட்டின பிறகு கையெல்லாம் நீளமாகுது, விஷம் ஏறுதுரா, டோபாஸ் பிளேட் எடுத்துட்டு வா. பிளேட் எடுத்துட்டு வந்து கையை கீறி விடுறாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, பிளேடுக்கெல்லாம் இது பத்தாது, பெரிய பாம்பு போல விரலை வெட்டிடுவோமா? என்னை வச்சுக்கிட்டே எனக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அந்த குலவெறியிலும் சொன்ன, தபார் செத்தாலும் பரவாயில்ல, நடுவரில் இல்லாமல் ராஜமோகன் வாழ மாட்டான், அதெல்லாம் பண்ணாத. சைக்கிள் எடுக்கிறாங்க, ஒருத்தர் சைக்கிள் ஓட்டுறாரு. எங்க சித்தி மகன், என் சித்தி வீட்டுக்கு எனக்கும் பரம்பரை தகராறு, பேச்சுவார்த்தை இல்லை. சித்தி மகன் என் அண்ணன் தூக்கி சைக்கிளை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு சைக்கிள் ஒருத்தர் ஓட்டுறாரு. அண்ணன் மகன் பிடிச்சிக்கிட்டே நான் விழுந்துடக்கூடாதுன்னு ஓடி வராரு. எவ்வளவு தூரம் ஓட முடியும் சைக்கிள் ஓட்டத்திற்கு? அவரால் மூச்சு விட முடியல. சட்டையை பிச்சுக்கிட்டு இந்த நாடோடிகள் படத்துல சசிகுமார் ஓடுவார் பாருங்க, நிறுத்தாத ஓடு 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 ஓடுன்னு ஓட்டிக்கிட்டே போறாங்க. ஒருத்தர் சைக்கிள் ஓட்ட நான் பிடிச்சுக்க. 25 நிமிடம் சைக்கிள் ஓட்ட இங்கிருந்து ஒரு சின்ன மருத்துவமனைன்னு சொல்ல முடியாது, ஒரு ஒத்த ரூமு. அங்கதான் டாக்டர் முதல் கேள்வி கேட்டார், ஏன் தம்பி பயப்படுற, கை கால் முறிஞ்சிருச்சா, வலிக்குதா? இல்லை சார். லேசா தூக்கம் வர மாதிரி இருக்குமே? ஆமாம் சார். அப்போ நீ என்ஜாய் பண்ணு, இந்த ஊசி போட்டுட்டேன், உன்னை காப்பாற்றிட்டேன், உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லி ஆஸ்வாசப்படுத்தி பச்சை கலர் திரையை போட்டுட்டு திரைக்கு அங்கிட்டு போய் சொன்னார், கேஸ் சீரியஸு பொழைக்காது, ஜிஎஸ் தூக்கிட்டு போங்கன்ட்டார். ஆடோ பாவி அப்படின்னு நான் உள்ளிருந்து கத்துறேன். கேஸுக்கு கேட்டுருச்சு, சீக்கிரமாக தூக்கிட்டு போயிருங்கன்ட்டார். சட்டுன்னு இன்னொரு ஆட்டோ கொண்டு வந்து ஆட்டோவில் போட்டு அங்கேருந்து ஆட்டோ டிரைவர் பேசிக்கிட்டு, நீ ஜிஹெச் போப்பா, எங்க பெரியம்மா வீட்டுக்கு தகவல் சொல்லணும்னு அவரு போயிட்டார். ஆட்டோக்காரர், நான் 16 வயசுங்க, 9ஆம் கிளாஸ் படிக்கிறேன். அவர் கேட்குறார், தம்பி பேச்சு கொடுத்துக்கிட்டே வா, அ இ தெரியுமா சொல்லு. நான் சொல்கிறேன் ஆ ஆ இ ஊ என்னென்னவோ சொல்கிறேன். நான் கற்ற தமிழ் அந்த நேரம் நாக்கில் வரல, உயிர் பயம் இருளுது. சானட்டோரியம் ஜிஹெச்குள்ளே கொண்டு போய் ஸ்ட்ரெச்சரில் போட்டு கடன்னு தள்ளிட்டு விட்றாங்க. நான் கதறேன், எங்கள் அம்மாவை பார்க்கணும், எங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு. நான் இருந்த சானட்டோரியத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி பல்லாவரத்தில் இரவு சாப்பாடுக்கு காய்கறி வெட்டி கொண்டிருந்த என் தாய்க்கு தகவல் போது, ஐயோ என் பிள்ளைன்னு கத்தி என் தக்காளி என் வெங்காயம் தூக்கி வாரிட்டு செருப்பு போடாத காலோடு அன்று ஓட ஆரம்பித்து தரையில் ஓடி சாலையில் ஓடி தார் சாலையில் ஓடி தார் சாலையிலே ஓடினால் நேரமாகும்னு ரயில்வே தண்டவாளத்தில் ஓடி கருங்கற்கள் நிறைந்த தண்டவாளத்தில் ஓடோடி வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு பொம்பளை இப்படி ஓடுறாங்களே நினைச்சு ஒரு ஆட்டோக்காரர் வந்தப்ப என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பா, எவ்வளோ வேணா காசு தரேன், என் பிள்ளைய பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லி ஆட்டோவில் ஏறி அப்படியே இறங்கி ஐசியூ உள்ளார என்னை அழைத்து செல்கிற நொடி என் பேரை சொல்லி, ஐயோ மகனே நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமாக கொட்டதே சாமின்னு அம்மா கத்த எழுந்து நின்று அம்மாவை பார்த்த நொடி நான் நம்பிட்டேன், நான் பொழைச்சிருவேன், தெய்வத்தை பார்த்துட்டு நான் பொழைச்சிருவேன், ஐசியூ உள்ளார போனேன். அடுத்த நாள் என்னை நார்மல் வார்டு கொண்டு வராங்க.
விடிய விடிய ட்ரீட்மெண்ட்டு. நார்மல் வார்டில் இருக்கும்போது அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஒன்றும் இல்லை சாமி, இறங்கின ஆட்டோக்காரர் கொடுக்க காசு இல்லை, அப்படியே தாலுக்குடியை கழட்டி அவர் கையில் கொடுத்துட்டு வந்தேன். சொன்ன அடுத்த நொடி ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், நான் தாம்மா அந்த ஆட்டோக்காரரு, பிள்ளை உசுறு தான் முக்கியம்னு கழுத்தில் கடந்த 10 சவரன் சங்கிலியை கொடுத்துட்டு போறியே, நீ தெய்வமா? இது எனக்கு வேண்டாமா, எனக்கு காசு எப்படி வேணா வரும்னு கையில் கொடுத்து திரும்ப போயிட்டார். 10 சவரன் சங்கிலியை திருப்பி கொண்டு வந்து கொடுத்தியே, நீ மனுஷனே இல்லை, நீ தெய்வம் யார்? நாங்கள் மனசில் நினச்சி கும்பிட்டுக்கிட்டோம். அந்த ஒரு சம்பவத்தில் என்னை உயிரை காப்பாற்றி அதன் பிறகு மைதானத்திற்கு செல்வதை நான் நிறுத்திட்டேன். ஆனால் ஓராண்டு காலம் நான் பட்ட துன்பம், இரவில் தூங்க முடியாது. யாரோ ஒருவர் பாம்பை பற்றி பேசினால் கால்களை எடுத்து சேருக்கு மேலே சம்மணம் போட்டு அமர்ந்துக்குவோம், பயம் இங்கே பாம்பு வந்துடும். 16 வயது வரை ஒவ்வொரு ஊருக்கும் அடிதடிக்கு போவேன், பஞ்சாயத்துக்கு போய்விட மாட்டேன், போலீஸுக்கு போயிட மாட்டேன். 16 வயதில் இந்த சம்பவத்துக்கு பிறகு பாத்ரூம் போக பயந்தேன், குளிக்கிறதுக்கு பயந்தேன். பாத்ரூம் போல போனால் சுற்றி முத்தி பார்ப்பேன், எங்கேயாவது பாம்பு இருக்கும். தூங்குங்க 365 இரவுகள். ஒவ்வொரு இரவும் தூங்கும் போது சரியாக 4 முறை திடுக்கிட்டு எந்திரிப்பேன். அப்பா சத்தம் போடுவார், சும்மா தூங்குடா அப்படின்னு. ஆனால் நான் திடுக்கிட்டு எழுந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு முறையும் கையில் திருநீர் தட்டை வச்சுக்கிட்டு, ஒன்றும் இல்லை தம்பி தூங்குன்னு அம்மா முழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஓராண்டு காலம் என் அம்மா இரவில் தூங்காமல் இருந்தாங்க. அந்த ஓராண்டு கால முடிவில் அந்த சித்திரவதையிலிருந்து விடுபட எனக்கு வழி தெரியல. வேறு வழியே இல்லாமல் என் சிலுவைகளை இறக்குவதற்காக நான் கண்டுபிடித்த கல்குவாரி, நான் கண்டுபிடித்த கல்வாரி மலைதான் நூலகம். நூலகத்துக்குள்ள போனேன். இங்கே பாம்பு வருவதற்கான வாய்ப்பில்லை, ரத்தம் சிந்த தேவையில்லை, வன்முறை வெறியாட்டம் கிடையவே கிடையாது. நூலகத்தில் யார் பேசினார்கள்? என்னோட புதுமை பித்தன் பேசினார், மௌனி பேசினார், லாசாரா பேசினார், ஜி நாகராஜன் பேசினார், அசோகமித்திரன் பேசினார், சுந்தர ராமசாமி பேசினார், இஸ்லாமகிருஷ்ணன் பேசினார், ஜெயமோகன் பேசினார், சாரியம் வேத்தா பேசினார், வைரமுத்து பேசினார், மனுஷபுத்திரன் பேசினார். மனிதர்களோடு பேசுவதை நிறுத்திவிட்டு புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தேன். அப்போதுதான் தெரிந்தது, அணுகுண்டு கூட ஒரு முறை தான் வெடிக்கும், புத்தகம் மட்டும் தான் புரட்டும் போதெல்லாம் வெடிக்கும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நண்பர்களே, புதுமை பித்தனை போல ஒரு எழுத்தாளரை பார்க்க முடியுமா? புதுமை பித்தன் என்பவர் தாசில்தார் பரம்பரை. அவங்க அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா 5 தலைமுறையா அவங்க தாசில்தார். தெரிஞ்சுக்கங்க, 5 தலைமுறை தாசில்தார். வெள்ளக்காரன் காலத்தில் இருந்து அவரு தாசில்தார் ஆகிறது எவ்வளவு சுலபம், அவரே ஆகல. தன் கடைசி மூச்சு வரை சிறுகதை என்ற ஒரு வடிவத்தை எழுதி அதற்காகவே காசநோய் வந்து தன் மொத்த வாழ்வையும் கொடுத்துவிட்டு கடவுளை அழைத்து வந்து கந்தசாமியோடு பேச வைத்த புதுமை பித்தன் கடைசியில் காசநோயோடு பேச முடியாமல் மௌனித்து செத்து போனார். அவர் எழுதி குவித்த அந்த கதைகள் இன்னும் பத்திரமாக இருக்கின்றன. காற்றில் லேசாக அந்த புத்தகங்கள் அப்படியே அசையும் போது காத்துல ஆடுதுன்னு சொல்லாதீங்க. எடுத்து படிக்க போகிற புதிய வாசகர்கள் உங்களை நினைத்து புத்தகம் தனக்குத்தானே கைத்தட்டி கொள்கிறது. நண்பர்களை, நீங்க வந்து படிக்கணும்னு காத்திருக்கு. இவரு பரவாயில்ல, இன்னொருத்தர் இருக்கார், பேர் மௌனி. அவர் மொத்தம் வாழ்க்கையில் எழுதியதே 24 கதைகள் தான், 2 கட்டுரைகள் தான். கதைகளின் உள்ளே கதையே இருக்காது, எந்த கதாபாத்திரத்துக்கும் பேரே இருக்காது. அவன், அவள், இவன், இவள், அவ்வளவுதான். ஆனா அவரு அந்த கதைகளுக்குள்ளே சொன்ன கேட்ட கேள்விகள் ரொம்ப பெருசு. எல்லாவற்றையும் கண்களை கொண்டு பார்க்கிறோமே, இந்த கண் தன்னைத்தானே, கண்ணாடி துணையின்றி ஒரு கண் தன்னைத்தானே பார்க்க முடியுமா? கேள்வி கேட்கிறார். தத்துவ விசாரம். மனசுக்கு எங்கயா கண் இருக்கு? உடம்புக்கு கண் இருக்கு, இந்த இருக்கு. இந்த மனசுக்கு எங்க கண் இருக்கு? மனசுக்கு கண் நினைவோடை. இந்த நினைவுகள் ஓடை போல ஓடிக்கிட்டே இருக்கும். இதுதான்டா மனசின் கண்ணுன்ற. லாசாரா ஒரு பக்கம், ஜி நாகராஜன் யாரும் பேசாத பொருளை எடுத்து பேசியவர் அவர் ஒரு பக்கம், சுந்தர ராமசாமி புளிய மரத்தின் கதையை படித்த நாள், ஜெயகாந்தனை போல ஒரு எழுத்தாளர் இந்திய துணைக்கண்டத்தில் எங்குமே பிறந்ததில்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் முறுக்கு மிசையோடு தன் எழுத்திலும் முறுக்காகவே வாழ்ந்து காட்டிய ஒரு மாமனிதன். இத்தனை கதைகள் ஏன் எழுதி வச்சோம்? ஏன் இதெல்லாம் திரும்ப திரும்ப படிக்க சொல்றாங்க? நீங்க யோசிக்கலாம், ஒரு கதை என்ன செய்து விடும்? நான் சொல்றதை கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க. பாலைவனத்தில், அனல் தகிக்கக்கூடிய பாலைவன தேசத்துல ஒரு இளவரசன் இருக்கான். சின்ன வயசுல அவங்க அப்பா போர்ல செத்து போயிடுறாரு. இளவரசன் கண் முன்னே அவனுடைய தாய் ஒரு தவறான பாதையில போயிடுறாங்க. இளவரசனுடைய சைல்டுஹுட், பால்ய காலம் காயப்பட்டு விடுகிறது. பெண்கள் என்றாலே தவறானவர்கள் என்று அவன் நினைக்க துவங்குகிறான். அவன் வளர்கிறான். இளவரசன் மன்னராக அல்ல, ஒரு கொடுங்கோலனாக முடிசூடுகிறான். பெரிய குடும்பங்க நடந்தது. ஒரு முடிவு எடுக்கிறான். என்ன தெரியுமா? தினம் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அடுத்த நாள் விடியும் போது அந்த பெண்ணை கொலை செய்வது. இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வரான். அந்த ஊருக்கு துக்கம் ஒரு மேகத்தை போல சூழ்ந்து நின்று கவிகிறது. தினம் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறான், அடுத்த நாள் அந்த பெண்ணை படுகொலை செய்கிறான். கேட்பார் இல்லை, புத்திமதி சொல்வார் இல்லை.
அந்த நிலையில் அவனுடைய மந்திரியினுடைய மகள் இந்த மன்னரின் கண்ணில் பட்டு விடுகிறது. ராஜா கட்டளை போடுறார், மந்திரி இன்றைய நாள் உன்னுடைய பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறான். அந்த ராஜா சொன்னதை கேட்டு மந்திரிக்கு கவலை, ஊருக்கு கவலை. படிச்ச பொண்ணு, அன்பான பொண்ணு, அறிவான பொண்ணு, அழகான பொண்ணு, அதை போல ஒரு பொண்ணை அநியாயமா இந்த மிருகத்துக்கு நம்ம பலியாக்க போறோமே. அந்த பொண்ணு கவலைப்படலை. அந்த பொண்ணு கவலைப்படலை. என்ன தெரியுமா சொன்னா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நான் பார்த்துக்கிறேன். திருமணம் முடிகிறது. அன்றைய இரவு அந்தபுரத்தின் உள்ளே அந்த ராஜா உள்ள போறார். அந்த பொண்ணு வேற எங்கேயோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே வானத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கு. ராஜா கேட்கிற, என்ன பயமா, கவலையா இருக்கா? அதுக்கு அந்த பொண்ணு சொன்னா, இல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் என்னுடைய தங்கச்சி பாப்பாக்கு நான் ஒரு நீதி கதை சொல்லி தான் தூங்க வைப்பேன். இன்னைக்கு நான் இங்க வந்துட்டேன், பாப்பாக்கு யாரு கதை சொல்லியிருப்பா, அதுக்கு தூக்கம் வராம கஷ்டப்படுமேன்ட்டு. இவர் யோசிக்கிற, என்னது கதை கேட்டா தூக்கம் வருமா, என்ன கதை விடுறியா? இல்ல ராஜா, உண்மையிலேயே நீதி கதை கேட்டால் அற்புதமா தூக்கம் வரும். நான் எத்தனை நாள் தூங்காம தானே கஷ்டப்பட்டேன், எங்கே ஒரு நீதி கதையை சொல்லு என்று அவர் சொன்ன உடனே அப்படி அவள் ஒரு நாள் கதை சொல்ல தொடங்குறாள். அப்படி அவள் சொல்ல ஆரம்பித்த கதை தான் அலிபாபாவும் 40 திருடர்களும். நேரம் செல்கிறது, 40 திருடர்கள் வருகிறார்கள். பொக்கிஷ அறை இருக்கிறது. உள்ளே அலிபாபா செல்கிறான், வெளியே வந்து விடுகிறான், வெளியே மறுபடியும் செல்கிறான், வெளியே வர முடியவில்லை, பாஸ்வேர்டு வேலை செய்யவில்லை. ராஜா அப்படியே சீட்டு நுனிக்கு வந்துட்டார். அப்புறம் விடிஞ்சிருச்சு, எனக்கு நைட் ஆனாதான் கதை சொல்ல பிடிக்கும், குட் நைட். அம்மாவை தூங்கிட்டா. ராஜாவுக்கு கையும் உடல காலும் உடல, காத்திருக்கிறார். கதையின் சுவாரஸ்யம். அடுத்த நாள் இரவு வருகிறது. சொல்லு சொல்லு, இப்ப கதையை சொல்லு. கண்டினியூ பண்ற. அலிபாபாவும் 40 திருடர்களும் சுபம் போட்டு முடிச்சாங்கிறது. அலாவுதீனின் அற்புத வழக்கு இன்னொரு கதை இருக்கு, அது உங்களுக்கு தெரியாது. என்னது அலாவுதீனின் அற்புத வழக்கா? என்ன வழக்கு? கேட்டதை கொடுக்குமே, ஜீனி இருக்குமே, எங்கே அந்த கதையை சொல்லு. நண்பர்களே, அந்த கதையும் அதே இரவு. கிளைமேக்ஸை மட்டும் சொல்லாம தூங்கிடுவா. அடுத்த நாள், அடுத்த நாள், அடுத்த நாள். அப்படி அடுத்த 1000 இரவுகள் அந்த அராபிய பாலைவனத்தில் அவள் சொன்ன நீதி கதைகளை எல்லாம் கேட்டு 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 இறுதியாக 1001வது இரவு அந்த ராஜா சொல்றாரு ராணியிடம், இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு இளவரசன் இருந்தான். அவங்க அப்பா நிலவெறி பிடிச்சு போர் செய்து மாண்டு போனார். அவங்க அம்மா தவறான பாதையில போயிட்டாங்க. அதனால உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் கெட்டவங்க நினைச்சான். ஆனா கதைகளை சொல்லக்கூடிய, நீதியை சொல்லக்கூடிய சிறந்த படைப்பாற்றல் மிக்க ஒரு பெண்மணி அவன் வாழ்க்கையில வந்து 1000 கதைகளை சொன்னான். அந்த 1000 கதைகளையும் கேட்டு ஒரு மிருகம் மனிதனாக மாறியது அது நான் தான். அது மட்டும் இல்ல, அவ சொன்ன 1000 கதைகளையும் கல் புத்தகமா மாத்திட்டேன். இதான் ஃபேபிள். இதுதான் 1001 அராபிய இரவுகள்னு ஒரு புத்தகம் உருவான கதை. இந்த இடத்துல தான் நீங்க கைத்தட்டி இருக்கணும். 1001 அராபிய இரவுகள் அந்த புத்தகம் உருவான கதை. ஒரு பெண்மணி ஒவ்வொரு நாளும் ஒரு நீதி கதை சொல்லி ஒரு மிருகத்தை மாத்தி இருக்கிறார். அப்ப நாம மாற மாட்டோமா? கதைகள் என்ன செய்யும்? ஒரு புத்தகம் என்ன செய்யும்? உங்களை உழுக்கும், உங்கள் மனசாட்சியை எழுப்பும். அறம்னு ஒரு சிறுகதை தொகுப்பு இருக்கு, ஜெயமோகன் எழுதியது. அதை வாசித்து விட்டு கண்ணீர் விடாமல் இருக்கவே முடியாது. அதை வாசிக்க வாசிக்க நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒரு அற உணர்ச்சி இருக்கு பாருங்க, நம் சட்டையை பிடித்து உழுக்கும். யானை டாக்டர்னு ஒரு கதை இருக்குங்க. அதை படிச்சுட்டு மனிதன் 10 மாதங்களில் ஒரு குழந்தையை பிரசவித்து விடுகிறான். ஒவ்வொரு யானையும் 22 மாதங்கள் தன்னுடைய வயிற்றினுள்ளே ஒரு குட்டியை சுமந்திருக்கும். ஆப்பிரிக்க யானைகள் ஆசிய யானைகளுக்கும் 5 கண்கள் 3 கண்கள் என்று வித்தியாசம் இருக்கும். ஒவ்வொரு யானைக்கும் மெமரிங்கிற அந்த நினைவாற்றல் துல்லியமாக இருக்கும். தான் நடந்து போன பாதை, கடந்து போன பாதையில் சென்ற முறை நீர் தேடி போன போது தன்னோடு வந்த ஒரு சக யானை செத்த இடத்தில் செத்த நேரம் நின்று நினைவஞ்சலி செலுத்தி விட்டு செல்கிற ஒரு உயிரினம் யானை. அப்படிப்பட்ட யானை 36 லட்சம் ஆண்டுகள் எவல்யூஷனில் வாழ்ந்த யானை. நாம டூர்ன்ற பேர்ல, ட்ரிப்ன்ற பேர்ல, விளாக்ன்ற பேர்ல குடிச்சிட்டு தூக்கி விசுற 100 ரூபாய் பீர் பாட்டில் யானை மிதிச்சிருச்சுன்னா ஒரு மணல் மூட்டைக்குள்ள சொருவன கத்தி மாதிரி உள்ள போயிடும். செப்டிக் பிடிச்சிடும். அதுக்கு டாக்டர் கிடையாது, வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கிடையாது. 36 லட்சம் ஆண்டுகள் வாழ்ந்து வந்த எவல்யூஷன்ல தப்பித்த யானை 100 ரூபாய் பீர் பாட்டில் செத்துக்கிட்டு இருக்க காரணம் மனுஷன். இது நம்மளை கேள்வி எழுப்பும். புத்தகங்கள் உங்களை சிந்திக்க வைக்கும். அதனால சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட எனக்கு எந்த சலுகையும் வேண்டாம், புத்தகம் படிக்கக்கூடிய ஒரு உரிமையை கெடுங்கள் என்று கேட்டு வாங்கி புத்தகம் படித்தார் நெல்சன் மாண்டேலா. இன்னைக்கு நாம என்ன படிக்கிட்டு இருக்கோம்? புத்தகம் இருந்த இடத்தை இன்னைக்கு சோசியல் மீடியா பிடிச்சிருச்சு. உலகத்திலேயே போதைப் பொருள் துறைக்கு அடுத்து தன்னுடைய பயனாளர்களை யூசர்ஸ் என்று அழைக்கக்கூடிய ஒரே துறை இந்த சமூக வலைதளம் தான். இங்க புத்திமதி சொல்றவன் பூமர், கருத்தா பேசினா கிரிஞ்சு, அடிக்கடி அவன் ஏதாவது பேசாம இருந்தானா அவன் வந்து அவுடேட்டடு. என்ன நடந்துகிட்டு இருக்கு? இர்ஃபான் ஒரு தம்பி அற்புதமா ஊரா போய் சாப்பிட்டு வீடியோக்கெல்லாம் போட்டான். அவன் பண்ணது தப்புன்னு பிரியாணி மேன் இன்னொரு பையன் வீடியோ போட்டான். அவன் பேரே பிரியாணி மேன்.
இவனை திட்டி அவன் வீடியோ போட்டான், அவனை திட்டி அவன் வீடியோ போட்டான். 2 பேரும் மாறி மாறி வீடியோ போட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி வரும், அவங்களுக்கு ஒரு கோபம் வரும், அவங்களுக்கு ஒரு சமாதானம் வரும், அவங்களுக்கு ஒரு வியூ வரும், அவங்களுக்கு காசு வரும். பார்க்குற நமக்கு என்ன வரும்? நம்ம பொழைப்புக்கு வேட்டு தான் வரும். நம்ம குழந்தைக்கு என்ன வரும்? அறிவார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள, புதிய சிந்தனைகள் வர. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை போன்ற உலகத்தை புரட்டி போடக்கூடிய சார்லஸ் டார்வின் என்ற ஒரு விஞ்ஞானி 17,000 ஆதாரங்களை அடுக்கி தான் இந்த உலகத்திற்கான தியரி ஆஃப் எவல்யூஷனை கொண்டு 17,000 ஆதாரங்களை அடுக்கினார். அதை போன்ற சிறந்த படைப்பாளிகளை உருவாக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி புத்தகம் தான். புத்தகம் மட்டும் நீரானால் நான் அதில் மீனாவேன். புத்தகம் நிலமானால் நான் அதில் நட்டு வளர்க்கப்படும் செடியாவேன். புத்தகம் நெருப்பானால் அதில் பற்றி படரும் சுடராவேன். புத்தகம் வானமானால் அதில் நீந்தி கொண்டிருக்கும் விண்மீனாவேன். புத்தகம் காற்றானால் நான் புல்லாங்குழலாவேன். புத்தகம் திருவிழாவில் வந்து தஞ்சாவூரில் அமர்ந்திருந்தால் அதன் கடைசி நாளில் வந்து பேசிவிட துடிக்கும் ஒரு பேச்சாளராவேன். இன்னும் பல விஷயங்களோடு பேச வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது. ஆனால் என் கையில் இருப்பது கடிகாரம் தானே தவிர கேலண்டர் அல்ல. அது மட்டுமல்ல, எனக்கு அடுத்து ஆற்றல் மிகுந்த அற்புதமான பேச்சாளர்கள் பேச காத்திருக்கிறார்கள். என் ஆசையெல்லாம் இதுதான். அவர்கள் முழு பேச்சையும் கேளுங்கள். தயவு செய்து இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 2 மணி நேரத்தில் உங்கள் வாழ்நாளில் ஒரு முடிவெடுங்கள். திருமணம், பிறந்த நாள் போன்ற நல்ல நிகழ்ச்சிகளில் கலர் பேப்பர் சுத்தி கடிகார பரிசு தருவதற்கு பதிலாக புதுமை பித்தனை வாங்கி பரிசீலியுங்கள், மௌனியை பரிசீலியுங்கள், ஜானகிராமனை பரிசீலியுங்கள், அசோகமித்திரனை பரிசீலியுங்கள். புத்தகங்களை வாங்கி கொடுங்கள். ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கி ஒரு கணவனுக்கு மனைவி தரலாம். ஒரு நல்ல புத்தகத்தை அன்பளிப்பாக மனைவிக்கு கணவன் தரலாம். ஒரு நல்ல புத்தகத்தை குட்டி குட்டி குழந்தைகளுக்கு நீங்கள் தேடி தரலாம். புத்தகத்தினுடைய உலகத்தை நீங்கள் மாற்ற வாருங்கள். உங்களை புத்தகங்கள் மாற்றும். உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பை தந்த பப்பாசி குழுவினருக்கும், அண்ணன் முருகன் அவர்களுக்கும், அற்புதமாய் தொகுத்தளித்த முத்துக்குமார் ஐயா அவர்களுக்கும், மேடையில் இப்படி ஒரு பொன்னான வாய்ப்பு அளித்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி, நன்றி, வணக்கம். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.